கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருகிறது என்ற வாழ்த்தலை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு ரீப்ரிண்ட் நம்பர் 1688 அப்படிங்கிற ரீப்ரிண்ட் நம்பர் பேஜ் நம்பர் 253 இந்த ஒரு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லும்போது இதனுடைய தலைப்பு என்னன்னா, த டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ். தமிழில் சொன்னால் ஆண்டவராய் இயேசுவுக்கு நேரிட்ட சோதனைகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைய தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்க இருக்கலாம். இந்த ஒரு பாடம் எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நம்ம இந்த பாடத்துக்குரிய வேத பாட வசனங்களாக நம்ம பார்க்கலாம். சரி, அதற்கு முன்பதாக நம்ம ஆதார வசனம் வாசி கேட்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி கேட்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, இன்றைய பாடம் பார்க்கும்போது இது ஆல்ரெடி நம்ம பல தடவை என்ன பண்ணியிருப்போம், இந்த பாடத்தை கேட்டிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் மூலமாக நமக்கு தேவையான ஞானத்தை தரும்படியாக தேவனத்தில் நம்ம மன்றாடலாம். இன்றைய நாளிலும் நம்ம இந்த ஒரு பாடத்தில் நம்ம கவனித்து பார்க்கும்போது இந்த வசனங்கள் நம்ம அநேக முறை வாசிச்சிருக்கிறோம். என்ன வசனம் வாசிச்சிருக்கோம்னா, நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சரி, அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். எதுக்காக சோதனை கொடுக்குறாங்க? எதற்காக சோதனை நமக்கு அனுமதிக்கப்படுகிறது? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆனா எதற்காக சோதனை கொடுக்கப்படுது? எது? பாடுபடுவதற்கு, மகிமை அடைவதற்கு. எல்லாருமே அருமையான பதில்கள் தான் சொல்றீங்க. ஆனாலும் தேவனுடைய நிலைமையிலிருந்து பார்க்கும்போது அங்க தேவன் என்ன பண்றாருன்னா, நமக்காக அவருடைய தெய்வீக திட்டத்தை ஒன்று வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த முழு மனுக்குலமும் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விஷயங்களை வைக்கிறார். எப்படி பதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிதாவாய் தேவனுக்கு தெரியுமா தெரியாதுங்களா ஆதாம் விழுந்து போவார்? அப்ப விழுந்து போவார் தெரிஞ்சே என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க கொண்டு வந்து என்ன வச்சுட்டாருன்னா, நன்மை தீமை அறியத்தக்க மணியை, அந்த மரத்தை அங்க வச்சுட்டாரு. வச்சுட்டு நீ சாப்பிடாதேன்னு சொல்லிட்டாரு. தெரிஞ்சேதான் செஞ்சாரு. சரி பிரதர், ஒருவேளை தேவனுக்கு தெரியாம இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சாப்பிட்டா அந்த மரத்தின் கனியை இவங்க சாப்பிட மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க விழுந்து போகணும்னா அதுக்கு இன்னொரு டூல் கூட வச்சுட்டாரு. அந்த டூல் பேர் என்னன்னா மீகாயேல் தூதர். லூசிபர் தூதர். அந்த லூசிபர் தூதரை கூட என்ன பண்ணிட்டாருங்க, நீங்க மனுஷனை காவல் காக்கும் வண்ணமாக அங்க என்ன பண்ணிட்டாருங்க, அந்த இடத்துல வச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, தேவனுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த ஆதாம், இன்னும் சரியா சொன்னா முதலாம் ஆதாம் எப்படி விழுந்து போனாரோ, விழுந்து போக காரணமாக இருந்த அந்த சோதனைகள், அப்படி அந்த பழம் மட்டும்தான் அங்க அவருக்கு சோதனையா இருந்துச்சு. அல்லது பழத்தை பற்றின அறிவு, அல்லது அந்த வஞ்சகம், ஏமாற்றுதல். இங்க பாருங்க, இப்ப அடுத்தது அது யாருக்கு கூட தொடர்ந்து வருதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்களுக்கு கூட இருக்கு. நீங்க வசனங்கள் நீங்க வாசிட்டீங்கன்னா, யாருக்கு கூட இந்த சோதனைகள் வருதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, 40 வருஷம் வனாந்திர பிரயாணமாய் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் என்னதானாமா? ஏன் சோதனை? சோதனையை சகிக்கிற மனுஷன் அல்லது சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் தான் என்ன ஆகுங்க, வாக்களிக்கப்பட்ட கானானுக்குள்ள கடந்து போனாங்க. சரி, அப்படின்னா அந்த சோதனையை சகிக்காத அல்லது தாங்கிக் கொள்ள முடியாத, இல்ல அதற்கு சோதனை வந்த உடனே எதிர்மறையாக செயல்படக்கூடியவங்க என்ன ஆயிட்டாங்க, அந்த தேசத்திலேயே மரிச்சு போறாங்க, அதாவது வனாந்திரத்திலேயே மரிச்சு போறாங்க. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இங்க தேவனுடைய திட்டம் எப்படி கடந்து போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு அந்த திட்டம் தெரியும். ஆனா இந்த திட்டத்துல சோதனை எதற்கு நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டா, நாமும் அநேக அறிவுகளை, ஒரு சில புத்திமதிகளை கற்றுக்கொள்வதற்காக தான் தேவன்
இன்னைக்கு நமக்கும் கொடுத்துருக்கிறாரு, இனி ராஜ்யத்துல வரக்கூடிய உலக ஜனங்களுக்கும் கொடுக்க போறாரு. இந்த ஒரு டெஸ்ட்ல தான் இப்ப யார் கூட வர்றாருன்னா 2ஆம் ஆதாம் வர்றாரு. இந்த 2ஆம் ஆதாமுக்கும் என்னதான் வந்துருச்சுங்க? சோதனை. நீங்க எங்க தேவன் இருந்தே வந்திருந்தாலும் சரி, 1ஆம் ஆதாவையே நான் கவுத்தவன் 2ஆம் ஆதாம கவுத்த முடியாதா என்ன அப்படின்னு யார் வந்துட்டாருங்க? இங்க லூசிபர், சாத்தான் என்ன பண்ணிட்டாருங்க? இங்க 2ஆம் ஆதாமை அங்க வீழ்த்துவதற்காக, வஞ்சகத்தில் வீழ்த்துவதற்காக அங்க முயற்சி செய்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப எப்படி வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மின்னுகிற, ஒரு மாறுகிற ஒரு தோற்றத்துல என்ன பண்ணிட்டாருன்னா 1ஆம் ஆதாமையும் அந்த ஏவாளையும் அங்க வஞ்சித்தது. இங்க பாத்துட்டீங்கன்னா 2ஆம் ஆதாமை எப்படி வஞ்சிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நண்பர் போல, ஒரு ஆலோசனைக்காரர் போல, வந்து என்ன பண்ணிடுறாருன்னா இங்க 2ஆம் ஆதாமை வஞ்சிக்க முயற்சிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, நம்முடைய இந்த ஏன் இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது ஆல்ரெடி பல தடவை என்ன பண்ணிட்டோம், இந்த கர்த்தருடைய சோதனைகளை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, வால்யூம்ஸ்ல கூட இது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் திரும்ப திரும்ப இந்த பாடங்கள் கொடுக்கப்படுதுன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சோதனைகள்ல அகப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க என்ன ஒரு வசனம் வாசிருங்க, மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 41. பாருங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னதுங்க? ஜெபம் மட்டும்தான். ஜெபத்தினாலதான் நீங்க என்ன பண்ண முடியும்? தப்பிக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அங்க பேதுருவுக்காக கூட சொல்றாரு, நான் உனக்காக என்ன பண்ணிட்டேன், வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு கூட அங்க சொல்றாரு. அப்படின்னா இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு தேவனுடைய இரக்கம், பலம், அவருடைய ஒத்தாசை தான் நம்மளை காப்பாடும். சரி, இந்த சோதனை நம்மளுக்கு ஏங்க வருது? நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவங்கன்னு சொல்றீங்க, அது நான் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல எதனால வருது? ஏதோ ஒரு ஆர்ஜின் இருக்கும்ல, எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, அங்க ஆதாம் எப்படிப்பட்ட படைப்பாக படைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். பாருங்க, அப்ப இங்க தேவன் தமது சாயலாக அங்க ஆதாம படைச்சிட்டாங்க. அப்ப சாயல்னா என்ன மற்றும் ரூபம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய மூத்த சகோதரருடைய வார்த்தைகள் என்ன சொல்றாருன்னா, சாயல் அப்படின்னு சொன்னா மென்டல் பவர் அப்படின்னு சொல்றாரு. மென்டல் பவர்னா என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, முதலாவது விஷயம் ரீசன், காரணம். இப்ப மிருகங்கள் ஏதாவது காரணம் சொல்ல தெரியுமா? ஆனா மனுஷனுக்கு காரணம் சொல்ல தெரியுமா? ஒரு பிரச்சனைக்கு எத்தனை காரணம் சொல்றோம். அடுத்தது பாருங்க, மெமரி. இங்கிலீஷ்ல மெமரி, தமிழ்ல சிந்தனை அல்லது ஞாபகத்திறன், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்களா இல்லைங்க? அடுத்தது பாருங்க, ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் சொன்னா நியாயத்தீர்ப்பு. நம்ம முடிவுக்கு வரோம்லங்க, இவர் இப்படிப்பட்டவர், இவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி சில முடிவுக்குள்ள எல்லாம் கொண்டு வரும். இது சரி, இது தவறுன்னு முடிவுக்கு வர்றோம் பாத்தீங்களா, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது பார்க்கும்போது வில்லிங். வில்லிங்னா விருப்பம். நம்முடைய என் விருப்பம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நம்ம விருப்பப்படுறோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி எந்த புலியாவது விரும்புமா? சிங்கம் விரும்புமா? அது என்ன விரும்பும்னா, ஏதாவது இறை கிடைச்சா போதும், பசிக்கு இறை என்னடா கிடைக்கும் அப்படின்னு அது தேடக்கூடியதாக தான் இருக்கு. பாருங்க, அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மென்டல் பவர்னு அங்க சொல்றாரு. மென்டல் பவர் அப்படின்னா அதுதான் சாயலுக்கு அங்க அடையாளமா இருக்குங்கிறத அந்த சொல்றாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இன்னொரு விஷயங்கள் சொல்லும்போது ரூபம். ரூபம் போது இப்ப நம்ம வசனம் கூட பார்த்துட்டோம், நீங்க பூமி எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, ஆழக்கடவீர்கள் அப்படின்னு வசனம் பார்த்துட்டோம். அப்படின்னா இங்க ஆளுகை அப்படின்னா என்னன்னா, ராஜாவாக அங்க தேவன் என்ன பண்ணிட்டாரு, சிருஷ்டித்துட்டாரு. இந்த ஆதாமையும் ஏவாளையும் ஒரு ராஜா ராணியா அங்க இந்த பூமிக்கு சிருஷ்டித்துட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு ராஜாவாக, முதலாவது ராஜாவாக வந்தவர் யாருன்னா ஆதாம் மற்றும் ஏவாள். இப்ப 2ஆம் ராஜாவாக யார் வந்துட்டாங்க? இயேசு கிறிஸ்து.
யோசிச்சு பாருங்க, அவருடைய மனவாட்டி நம்ம கூட ராணிகளாக மாற போறோம்னா கண்டிப்பா உங்ககிட்டயும் ஒரு அதிகாரம் இருக்கு, உங்ககிட்டயும் ஒரு வல்லமை இருக்கு. என்ன அதிகாரம் வல்லமை தெரியுங்களா? இந்த பூமியவே நீங்க ஆள போறீங்க. இதை நிழல்ல போய் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. தேவன் அவரோட இருந்தார். மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசுறான். தேவன் நடத்தும் போது யாரும் அவங்கள டச் பண்ண முடியல. தேவன் அவங்களை வழி நடத்தினார், தேவன் அவர்களை கவனிச்சுட்டார், தேவன் அவர்களை பராமரிச்சார், தேவன் அவர்களை எப்படின்னா ஒரு ராஜாக்கள் போல வழி நடத்தினார். எந்த குறைபாடும் அவங்க இடத்துல இல்லை. நம்ம வசனம் சொல்ற மாதிரி காலில் போட்ட செருப்பு கூட என்ன இல்லையாமா, தேவையில்லை. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாராமா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஏதாவது பணத்துல குறைஞ்சிட்டாங்களா? வரும்போது இருக்கிற எல்லாம் கொள்ளையடிக்கிறதுல அடிச்சிட்டாங்க. சாப்பாட்டுக்கு குறைச்சலாயிருச்சா? இல்ல ஜனங்களுக்கு தான். இல்ல ஒருவேளை போர்ல எங்கேயாவது தோல்வி அடைஞ்சாங்களா? சின்ன சின்ன போர்களில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதுக்கு அதை திருத்தினதுனால அதுக்கு சரியாயிட்டாங்க. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு உட்பட்ட ராஜாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னா, மற்ற உலக ஜனங்கள் பாவத்தின் ஜனங்களை விட பெஸ்டா தான் இருந்திருக்காங்க இந்த பூமியில. அந்த 40 வருஷமும் அவங்க இப்படிதான் இருந்திருக்காங்க, பெஸ்ட். அவங்க என்ன கேட்டாலும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களாக, அல்லது இன்னும் சரியா சொன்னா முதலாம் ஆதாமின் இரண்டாம் ஆதாமின் மனவாட்டிகளாக, அல்லது இந்த பூமியை ஆளப் போகிறவர்களாக இன்னைக்கு நாம் அங்க ஏற்படுத்த போடுறோம்னா இதுக்கு இந்த சோதனை தேவையே இல்லை. கண்டிப்பா இயேசுவையே நான் சோதிச்சவன் உங்களை சோதிக்க மாட்டேன்னு வந்து நிப்பாரா மாட்டாரு? கண்டிப்பா அது நிப்பார் அன்புக்குரிய சகோதரர். ஏன்னா அவருடைய தேவனுக்கு தெரியும் இவருடைய நோக்கமே என்னதுங்க. இவர் படைக்கப்பட்ட நோக்கமே என்னன்னா, இவர் விழுந்து போவார், ஜனங்களை வஞ்சிப்பார், ஏமாற்றுவார், இதன் மூலமா அநேகர் விழுந்து போவாங்க அப்படிங்கிறது பிதாவாய் தேவனுக்கு முன்னாடியே என்ன இருக்குங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படியாக அங்க அவருடைய திட்டம் நிறைவேறணும். சாத்தான் கூட தேவனுடைய கைப்பாவை தான். அவர் நினைச்சா ஒரே நிமிஷத்துல மாற்ற முடியும். அப்படின்னா கைப்பாவைனா உடனே தேவன் சொல்லிதான் சாத்தான் செய்யறாரு அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக இங்க நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, சாத்தான் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் கூட தேவனுடைய திட்டத்துக்கு சரியாக அங்க உதவுங்கிறது தான், உதவும்படியாக அவருடைய வல்லமை நடத்துதுங்கிறது தான் நம்ம இங்க பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்மளை குறிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப ஆண்டவருடைய சோதனையை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம கூட கான்சக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரோம். இந்த கான்சக்ரேஷன் உண்மையா பொய்யுங்களா? நான் வச்சிருக்க கான்சக்ரேஷன் உண்மையா பொய்யா? உண்மைனா அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கான்சக்ரேஷன் உண்மைனா தேவனுடைய அங்கீகரிப்பு முதல்ல இருந்துச்சா இல்லைங்களா? இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பூரிப்படைகிறேன் அப்படிங்கிற ஆண்டவராய் பிதாவாய் தேவனுடைய அங்கீகரிப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிடைச்சது. நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்களா? கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க தான் ஃபீல் பண்ணணும். சரி, ஒருவேளை இந்த அங்கீகரிப்பு கிடைச்சிருந்ததுன்னா அடுத்தது ஒண்ணு கிடைச்சிருக்கும். என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 2வது விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, புறாவை போல தேவாவி அவர் மேல் வந்திறங்கினது. கரெக்டா இல்லைங்களா? இப்ப இந்த 2 விஷயங்களும் அவருக்குள்ள பெற்றுக்கொண்டதன் பின்பதாக இப்ப அவர் எங்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நம்மளும் கவனிச்சு பாருங்க, பேப்டிசத்தப்ப யாராருக்கெல்லாம் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இறங்கினது? நம்ம யோசிப்போம். அதாவது நம்ம வந்து இதை யாரையும் மோட்டிவேட் பண்றக்கோ டிமோட்டிவேட் பண்றக்கோ இல்ல, யோசிப்போம் நம்ம கிட்ட இருக்கிற ஆவி என்ன ஆவி அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். சரி, அப்ப நம்ம கவனிக்கலாம். என்னன்னா பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க தேவனுடைய அங்கீகரிப்போட பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட உடனே அடுத்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜுக்கு போறாருன்னா, மெடிடேஷன். நம்முடைய வாசைகள்ல என்ன சொல்றாங்கன்னா உபவாசம் அப்படின்னு சொல்றோம். உபவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் உபவாசம்னு கொண்டு வந்துட்டாங்க. அது அப்படி இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு 2 சகோதரர்கள் இல்ல 2 சகோதரிகள் பார்த்த உடனே ஸ்பிரிச்சுவலா ஸ்டடி பண்ணிட்டே இருந்தா சில நேரங்கள் என்ன ஆகும்னா, நைட் டைம் போறதே தெரியாது, விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சில நேரங்கள் பசி கூட மறந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா
பேசிக்கிட்டே இருப்பாங்க. கதை பேசுற விஷயத்த சொல்லலை, ஸ்பிரிச்சுவலா தேவனை பற்றியோ இல்லை அவருடைய திட்டங்களை பற்றியோ டிஸ்கஸ் பண்ண டைம் போறதே தெரியாது. கரெக்டா இல்லைங்களா? அப்போ உணவுக்கான நேரம் அப்படிங்கறத கூட அவங்க என்ன ஆயிடுவாங்க, மறந்துடுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னென்ன நம்ம சொல்லலாம்னா நோன்பு, அல்லது அந்த ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த பசித்தாகம் இல்லாம அங்க தேவனத்துல ஒரு தேவனை பற்றியும் அவருடைய திட்டங்களை பற்றியும் தியானிக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த நோன்புங்கிற காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணிட்டாருன்னா 40 நாள் ஆல்ரெடி 3.5 வருஷம் என்ன பண்ணிட்டாருங்க, மணிக்கு 30 வருஷம் என்ன பண்ணிட்டாருன்னா தேவனுடைய வார்த்தைகளை முடிஞ்ச வரையும் படிச்சு என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய நினைவுல அதிகமாக தக்க வச்சிருந்தார். எப்படி சொல்றீங்க அப்படின்னா 12 வயசுல அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவாலயத்துல போய் பெரிய பெரிய சாஸ்திரிகள்கிட்ட போய் நின்று என்ன பண்ணிட்டாருங்க, தர்க்கம் பண்ணார். அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா கேள்வி கேட்கறது, ஓ இதுக்கு பதில் இப்படி இருக்குங்களா, இல்ல இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன புரிந்து கொள்ளலாம்னா இந்த ஒரு பரிபூர்ண ஜீவன் அப்படின்னு சொன்னா நம்ம முதலே சொன்னது போல மென்டல் பவர் என்ன அதிகமா இருக்கும். இப்போ பரிபூர்ணம் அல்லாத நம்மளுக்கும் பரிபூர்ணம் உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா மென்டல் பவர். சரி பிரதர், மாம்சத்துல பரிபூர்ணமா இருப்பாங்க நீங்க சொன்னீங்கன்னா ஒரு கேள்வி, மாம்சத்துல பரிபூர்ணமா இருந்தா அவங்க மரிப்பாங்களா? மரிக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா மென்டலி ஃபுல்லா எப்படின்னா எக்யூப்டா இருப்பாங்க. எப்படின்னா அவங்க ஒரு இப்ப நம்ம சில இதெல்லாம் ஜோக்கா சொல்றோம், புக் அப்படியே திருப்பிட்டே இருந்தா என்ன இருக்கு மைண்ட்ல மனப்பாடம் பண்ண மாதிரி எல்லாம் சில நம்ம கேள்விப்படுறோமா இல்லைங்களா? பார்த்தவன மனப்பாடம் பண்ற மாதிரி சில புத்தி கூர்மை உள்ளவங்களை நம்ம கவனிக்கிறோமா இல்லைங்களா? பாருங்க, அப்படி பரிபூர்ண ஜீவன் கூட கேட்டதை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, சீக்கிரம் மறந்து போயிருது. ஆனா இந்த பரிபூர்ண ஜீவன் உள்ளவங்க, தேவனுடைய அனுகிரகம் பெற்றவங்க, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா மென்டலி ஃபுல் எக்யூப்டா இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா கேட்கறத பதிய வச்சுக்குவாங்க. பாருங்க, இப்ப பரிபூர்ண ஜீவனாக இந்த 30 வருஷம் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எப்படிப்பட்டவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா மென்டலி ரொம்ப எக்யூப்டுனா என்ன சொல்லலாம்னா அவர் படிச்சது கேட்டது எல்லா விஷயத்திலையும் என்ன பண்றாங்க, ரொம்ப மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டவரா இருந்திருக்காரு. இப்ப கொண்டு வந்து எங்க நிப்பாட்டுறாருன்னா பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம என்ன வகையான ஊழியம் செய்யணும், எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், தேவன் ஏன் இப்படி என் குமாரன்னு சொன்னாரு, என்னல ஏன் அவர் சந்தோஷமாகறாரு, அப்ப இதே சந்தோஷத்தை தொடர்ந்து அவருக்கு கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், எப்படி எல்லாம் என்னுடைய ஓட்டம் இருக்கணும், ஒருவேளை எனக்கு பின்னாடி சில சகோதரர்கள் நான் சேர்த்திக்கணும்னா அவங்க சீஷர்களாக இருக்கணும்னா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இப்படி எல்லாம் உட்கார்ந்து ஒரு தியானம் செஞ்சிருப்பாரா மாட்டாங்க. நம்ம கூட சில தியானங்கள் பண்ணிருக்கோம். என்னன்னா பேப்டிசம் எடுத்த உடனே இனிமே எந்த சர்ச்சுக்கு போறது, யார்கிட்ட எல்லாம் திட்டு வாங்குறது யோசிச்சிருக்க மாட்டோம்ல. அது வேற இது வேற. ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டங்களை இப்ப ஒரு 52 53 கிளாஸ் கேட்டு நீங்க ஒருவேளை உள்ள வர்றீங்கன்னா உள்ள வரும்போது நம்ம சிந்திச்சிருப்போம். என்ன சிந்திச்சிருப்போம்னா இனிமே நம்ம என்ன பண்றது, நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும் யோசிச்சிருப்போமா இல்லைங்க? இந்த மாதிரி யோசிச்சு அனைவரும் ஓடி இருக்க 52 கிளாஸ் கேட்டு ஓடினவங்களும் இருக்காங்க நிறைய பேர். ஆனா பாருங்க 52 கிளாஸ்ங்கிறது முக்கியம் இல்லை, அங்க ஆழமான சத்தியங்கள். இப்ப எடுத்துக்காட்டுக்கு திருத்துவம் அப்படின்னு சொன்னா அந்த திருத்துவத்தின் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம், அது நம்முடைய வாழ்க்கையில இந்த திருத்துவம் எப்படி நமக்கு உதவி செய்யுது, இல்ல அதை இனிமே நம்ம எந்த அளவுக்கு கெட்டியா பிடிக்கும். மற்ற உலகமே திருத்துவம் தான் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், இல்லைன்னு சொல்றோம். அப்படின்னா எந்த அளவுக்கு சத்தியத்தை நம்ம கெட்டியா பிடிச்சி நம்ம வாழ போறோங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, உடன்படிக்கைக்கு பின்பதாக பரிசுத்தாவியினாலதான் அங்க சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நீங்க வசனங்கள் வாசி கேட்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசி கேட்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிங்க, ஆவி இங்க அசுத்த ஆவியினாலும் போட்டிருக்கா, தேவாவினாலும் போட்டிருக்கீங்க. தேவாவியினால்தான் அங்க சோதிக்கப்படுவதற்கு என்ன பண்ணப்படுறாருங்க, அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க கொண்டு செல்லப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, அப்ப தெய்வீக திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு அதிகமாக புரிந்து கொள்வதற்கு அவருடைய பரிபூர்ண ஜீவன் அங்க உதவியது அப்படிங்கிறத அங்க பதிவு செய்யறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா அவருக்கு நம்மளுக்கு ஞானம் இருக்கு பாத்தீங்களா, 6 அறிவுன்னு சொல்றோம் பாத்தீங்களா,
நம்ம 6 அறிவுல கால்வாசி தான் பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க, அல்லது 1% 2% தான் நமக்கு இருக்கக்கூடிய அறிவுகளை பயன்படுத்துறோம்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா பரிபூரண ஜீவனா இருந்தா எவ்வளவு அறிவு பயன்படுத்தி இருப்பாரு? 100% பயன்படுத்தி இருப்பார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா இன்னைக்கு நீங்க சில இந்த செஸ் எல்லாம் வந்து சக்சஸ் பண்ணி சில பசங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருக்குறள் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1330 இன்னைக்கு சொல்ற பசங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளவு புத்தி கூர்மை உள்ளவன்னு நம்ம பாராட்டோம். சின்ன குழந்தை சொல்றோம்னா அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஞானம் வேலை செய்யுதுன்னு நம்ம கவனிக்கிறோமா இல்லைங்க? பாருங்க, இது ஒரு சாதாரண மனுஷங்க. பரிபூர்ண ஜீவன் சொல்லும்போது தேவனுடைய தீர்க்க தரிசனம் அனைத்தையும் என்ன பண்ணியிருப்பாருங்க. இன்னும் சரியா பெண்டாட்டிக் தோரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூதருடைய அந்த ஒரு திருச்சடத்தை ஓரளவுக்கு முடிந்தவரை என்ன பண்ணியிருப்பாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30 வருஷத்துக்குள்ள படிச்சு முடிச்சிருப்பாரு அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப அதை வச்சுதான் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இன்னும் சரியா சொன்னா அந்த 12 வயசுல அங்க இருக்கக்கூடிய பெரியவங்களையே மீசில் இருக்க வச்சிருப்பாரா இல்லைங்க? யாருப்பா இவன், இந்த வயசுல இவன் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வியா இது யோசிச்சிருப்பாங்களா இல்லைங்களா? அந்த அளவுக்கு இந்த பரிபூர்ண ஜீவன் அங்க இருக்குது. அந்த மனநிலையில தான் இன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு மெடிடேஷனை அங்க நடத்துறாரு. இந்த மெடிடேஷன் முடிக்கும் போதுதான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்க அவருக்கான சோதனைகள் தொடங்குது. சரி, சோதனை தொடங்குதுன்னா அந்த மெடிடேஷன்ல முக்கியமா அவர் என்ன தெரிஞ்சிருப்பாருன்னா இனிமே அவர் வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து அவர் தியானிச்சிருப்பார், அல்லது தேவனுடைய திட்டம். இது என்ன தேவனுடைய திட்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, சிம்பிளா சொல்லிடலாம். இங்க ஒரு கேள்வி கூட நம்ம முன்னாடி வைக்கலாம். கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி வந்துட்டாருங்க? பரிபூர்ண ஜீவன் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். பாவமே இல்லாதவர்னு நம்ம ஆதார வசனத்திலையும் பார்த்துட்டோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது என்ன சொன்னா, பாவம் இல்லாதவரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவத்துக்கு விலகினவரும், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாசிட்டோம். சரி, இப்ப கேள்வி எப்படின்னா, பாவத்துக்குள்ள நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டின்னு வசனம் இருக்குது. இப்ப பாவத்தை அவர் சுமந்தாரா இல்ல பிதாவாய் தேவன் அவர் மேல சுமத்தினாரா? பாவம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னும் சிம்பிளா ஏசாயால வாசிக்கும் போது என் நிமித்தமாக யார் போவான் இதான் கேள்வி. அப்படின்னா அந்த போவான் அப்படிங்கிற என் நிமித்தமாக அப்படின்னா நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அந்த திட்டத்துக்குள்ள யாருக்குள்ள போவான், அதுல கலந்துக்குவான் அப்படின்னு கேட்டா அந்த திட்டத்துக்குள்ள என்னவோ இருக்கு அப்படின்னு கேட்டா பாவியாகக்கூடிய விஷயங்களும் இருக்கு. நீங்க போனா நம்ம ஹாலோகிளாஸ்ல ஒரு விளக்கம் கொடுப்போம். என்னன்னா, கரப்பாம்பூச்சி கூட்டத்துக்குள்ள நம்ம கரப்பாம்பூச்சியா பிறக்கணும்னா யாராவது ஒத்துக்குவோமா? பிறக்கிறது மட்டும் இல்ல, அந்த கரப்பாம்பூச்சிகளுக்காக சாகணும். அதுதான் அந்த கரப்பாம்பூச்சிகளுக்கான மீட்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதுவரை பரிசுத்தராக இருந்தவர் இப்ப என்ன ஒரு நிலைக்கு மாறணும்னா பாவியாக மாறினாதான் அவருக்கு மரணமே கிடைக்கும். இதையே கூட எங்கதான் புரிஞ்சிருந்திருப்பாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? இந்த 40 நாள் தியானத்துல கற்று வந்திருப்பாருங்களா இல்லைங்க? அப்ப என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா தான் வாழணும், ஆனாலும் நான் என்னவா மாறணும், இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கணும். ஏன்னா அவர் எதை படிச்சிருப்பாருன்னா, நீங்க யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சிட்டீங்கன்னா இந்த ஜனங்களுடைய இன்னும் முதற் பேரானவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி யாருதான்னு அவர் கண்டிப்பா உணர்ந்திருப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க ஒரு வசனம் வாசிடலாம். மார்க்க நற்செய்திகள் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2 அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பாருங்க, அப்ப தெய்வீக திட்டம் எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு விளங்கிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய 1ஆம் வருகையில சொல்றாரு, குமாரனும் அறியான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாளை யாருன்னா தேவனுடைய கோபாக்கனையின் நாளை அப்படின்னு நான் சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே வெளிப்படுத்தப்படல, ஆனா என்னென்ன காரியங்கள் அவர் செய்யணுமோ அது ஒவ்வொன்றையும் என்ன பண்ணாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க தேவன்கிட்ட கேட்டு 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 கற்றுக்கொண்டுட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, கண்டிப்பா மனு குலத்துக்கான மீட்பு பற்றி கண்டிப்பா அங்க உணர்த்தப்பட்டிருக்குமா பட்டிருக்காங்களா? பாவத்தின் சுமையை எப்படி சுமக்கணும்,
அப்படிங்கிறத அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குமா? கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்காரு. மற்றும் இன்றைய உலகத்துல அவர் ராஜாவா நிக்க போறது இல்ல, அல்லது ஆசீர்வாதமான உலகம் இந்த முதலாம் வருகையில இல்ல, இரண்டாம் உலகத்துலங்கிறது அவர் புரிஞ்சிருப்பாருங்களா இல்லையா? அடுத்தது பாருங்க, சபை பற்றி. சபைனா தனக்கு பின்னாடி சில விசுவாசிகள் வரப்போறாங்க, அவங்க எப்படி எல்லாம் நடந்து கொள்ள போறாங்க, அவங்க எப்படி எல்லாம் நடத்தணும்னு அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குமோ பட்டிருக்காரு. இந்த காரியங்கள் தான் அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்த ரீப்ரிண்ட் நம்பர் 1688 அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இப்ப மெடிடேஷன் பண்ணியாச்சு, ஒரு ஸ்டடி படிச்சாச்சுன்னா அடுத்தது என்ன வரணும்? நமக்கு வருஷத்துல படிச்சாச்சுன்னா அடுத்து என்ன வரணும்? ஒரு எக்ஸாம். எக்ஸாம் வந்தாதான் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோங்கிறத தெரியும். இப்ப ஆண்டவராய் இயேசுவுக்கு இப்பதான் அங்க ஒரு எக்ஸாம் நடக்குது. என்ன எக்ஸாம்னா 3 எக்ஸாம் நடக்குது. அந்த 3 டெஸ்ட்டை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். பாருங்க, அப்ப முதலாவது டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம தொடர்ந்து 3 மற்றும் 4 வசனங்கள் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுங்க என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இருக்கிறதே என்றார். பாருங்க, அங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல இருந்தேன்னா சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, பக்கத்துல ஏதாவது மரத்துல பழம் இருக்குமா? அதுவும் இல்லை. வனாந்திரம்னா ஒரு அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி நம்ம சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இந்த ஊட்டி காடுகள்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்ப இந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு இடம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த தனிமையான இடத்துல இப்ப அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இப்ப 40 நாள் அவர் சாப்பிடல. இப்பதான் அவருக்கு என்ன இருக்கு? பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பசி எடுத்து ஒரு சோர்வு நிலைக்கு அவர் வர்றாரு. ஏன்னா இப்ப நம்மளே பாருங்க, கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து படிச்சோம்னா அடுத்து என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க மெடிடேஷன் பண்ணாரு. இப்ப அதனுடைய 40 நாள் உணவு அருந்தாதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அங்க சோர்வு, உறக்கம் இல்லை, அங்க ஒரு சோர்வான மனநிலையை அங்க நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப துணைக்கு யார் வர்றாருன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ப்ரேயர் பண்ணும்போது பக்கத்துல யாரு தான் இருப்பா? நம்ம நினைப்போம், என்ன ப்ரேயர் பண்ணும்போது பக்கத்துல யாரு தான் இருப்பாங்க? ஒரு மெடிடேட் பண்ணும்போது பக்கத்துல யாரு தான் இருப்பாங்க? தேவன் இருப்பாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருப்பாங்க. அப்புறம் யார் இருப்பாங்க? கூட நம்ம நினைப்போம் தூதர்கள் தான் இருப்பாங்க நினைப்போம். இங்க பின்னாடி யார் தான் நின்றுட்டு இருக்கிறாருங்க? ஏன் வேலையை செய்யணுமே அப்படின்னு இப்ப தயாரா யார் நிக்கிறாருங்க? இங்க பாருங்க, தேவனுடைய ஹெல்ப் இங்க கிடைக்கல. அப்பதான் மெடிடேஷன் முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, கன்வென்ஷன் முடிச்சுட்டு வெளியில வாசப்படியில ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன காத்துட்டு இருக்குங்க? வாசப்படியிலேயே ஒண்ணு காத்துட்டு இருக்கிறோம். எப்படா இவங்களை ஆக்குபை பண்ணலான்னு. என்ன இருக்குங்க? வசனமே இருக்கு. பாவம் வாசப்படியில் படுத்திருக்குமாமா. எப்படா வருவாரு, வந்தவனே டக்குன்னு ஆக்குபை பண்ணலாம்னு சொல்லி இந்த பாவம் வாசப்படியிலே காத்திருக்கு. அந்த மாதிரி இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படா பிரேயர் முடிப்பாருன்னு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? இந்த சாத்தான் ஆயத்தமா தயாரா இருக்கிறாரு. ஆல்ரெடி பிளான் எல்லாம் போட்டிக்கிறார். எப்படி எல்லாம் விழுக வைக்கிறப்ப, நான் அந்த 1ஆம் மாதமே விழுக வச்சேன், இந்த 2ஆம் மாதாம எப்படி நான் விழுக வைக்கிறதுன்னு சொல்லி வித்தியாசமா அங்க கேள்விகளை தயார் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்ப முதல் கேள்வி என்னன்னா, நீங்க பாக்குறக்கே பாவமா இருக்கிறீங்க, ரொம்ப படிச்சுட்டீங்க, அதனால கொஞ்சம் நீங்க தெம்பாகனாதான். இப்ப நம்ம புரியுற மாதிரி சொன்னா, நீங்க உடம்பு நல்லா இருந்தா தானே நீங்க போய் அடுத்த வேலை செய்ய முடியும். உடம்பு நல்லா சாப்பிட்டு தேத்துங்க. இப்ப சொன்னா எப்படி இருக்குங்க? யாராவது சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு மதியானம், தப்பா எடுத்துக்க வேண்டாம், ஆர்கனைசர்ஸ் தப்பா எடுத்துக்க வேண்டாம், சப்ஜெக்ட் கேட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு மதியானம் பிரியாணி போடுறோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா, துக்கமா இருப்பீங்களா? ஆனா அதே பிரியாணி உங்களை தூங்க வைக்கும். இப்ப சொல்லுங்க, பிரியாணி வேணுமா வேணாமா? அப்ப மதியானம் எல்லாருக்கும் தயிர் சாப்பாடும் லெமன் சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணியிருப்பதை சிஸ்டர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, சரி. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை விளக்கல்ல வைக்கிறதுக்கு இங்க இப்படிப்பட்ட ஒரு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா, சோதனை, ஒரு ஆலோசனை போல, அப்படிதான் எழுதுறாரு வால்யூம்ஸ்ல கூட, ஒரு ஆலோசனை போல, ஒரு நண்பன் போல யார் தான் கொண்டு வர்றாருன்னா இந்த சாத்தான்.
எப்படி கொண்டு வர்றாருன்னா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க முதல்ல, அப்புறமா நம்ம பேசலாம். சரி, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு தான் வல்லமை இருக்கே. நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பரிபூர்ண ஜீவன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவனுடைய அதிகாரம் பெற்றவர். மூன்றாவது தேவனுடைய ஆவி பெற்றவர். நீங்க வந்திருக்கிறத அவருடைய திட்டத்தை நடத்துறதுக்கு தான். அப்படின்னா அந்த திட்டம் சரியா நடக்கும்னா நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடடடடட என்ன ஒரு அருமையான ஆலோசனை, முதல்ல அதை செய்வோம். செய்வோமா மாட்டாங்களா? சரி, சொல்றது சாத்தானா இல்லாம ஒரு சகோதரன் வந்து சொன்னா நீங்க என்ன ஏத்துக்கீங்களா மாட்டீங்க? இந்த மாதிரி சில நேரங்கள் நடக்குமா நடக்காதுங்களா? நடக்குமா நடக்காது? உடம்ப தேத்துங்க, அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், போய் ஊழியம் பண்ணிக்கலாம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லிட்டாரு தெரியுங்களா? அந்த 4வது வசனத்தை வாசிருங்க. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சகோதரன் வந்து நம்ம இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னா உடனடியாக பதில் சொல்லலை. நம்மளால தான் என்ன பண்ணிடுவோம், அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிடுவோம். உண்மையா இல்லைங்களா? ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விஷயத்த செய்யல. உட்கார்ந்து ஒரு நிதானமா யோசிக்கிறார், என்ன இது சரியா தவறான்னு யோசிச்சு அதுக்கு சரியான பதில் கொடுக்கணும். சில நேரம் நீங்க கவனிச்சிருப்பீங்களா, யாராவது ஒருத்தங்க நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. புரியுதா இல்லைங்களா? நம்ம அடுத்த கேள்வியே கேட்க மாட்டோம். இங்க அப்படி இல்லை, ஆண்டவர் இயேசு சரியான பதிலடி கொடுக்கிறார். அங்க சாத்தானுக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல முற்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது சாப்பாடு இல்லப்பா, தேவன் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு, அதை செஞ்சாலே எனக்கு திருப்தி ஆயிரும். இப்ப புரியுதுங்களா? தேவன் எனக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு, அதை செஞ்சாலே எனக்கு என்ன ஆயிரும், திருப்தி ஆயிரும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, நீங்க தான் இந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை செய்யற வரை நீங்க பசி, தாகம், தூக்கம் ஏதாவது இருக்குமா? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தமிழ்நாட்டுக்கே முதல்வர் உங்ககிட்ட கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாருன்னா நீங்க நிற்பீங்களா, படுப்பீங்களா, ஓடுவீங்களா, நடப்பீங்களா? பசிக்காது, தூக்கம் வராது, அந்த வேலை முடிகிற வரை நமக்கு என்ன ஆயிருங்க, பைத்தியம் முடிச்சுமோ அந்த வேலையில தான் நம்ம இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு அருமையான வேலை கொடுத்திருக்காரு, அது செய்யறது தான் என்னுடைய திருப்தி அப்படின்னு அங்க சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னும் கூட நீங்க அங்க நம்ம வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அனுப்பினருடைய சித்தம் அப்படிங்கும் போது அவருடைய திட்டம் தான், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது தான் இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போஜனம்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படின்னா இந்த கர்த்தருக்கு உண்மையாலுமே அந்த கல்லை அப்பமா மாத்துறதுக்கு பவர் இருந்துச்சா இல்லையா? இருந்த மாத்திருப்பாரு இல்லைங்க. இருந்துச்சு. எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா பாருங்க, அதுக்கு நம்ம வேதமே பதில் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் என்ன பண்ணாருங்க, திராட்சை ரசமா மாத்தினவர். இன்னும் சொல்லும் போது 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணிட்டாருங்க, பிரிச்சு கொடுத்தவர். அப்படின்னா இல்லாதத இருக்க பண்றவர், இல்லாதத உருவாக்குறவர். ஒரு கல்ல இதா மண்ணாவா மாற்ற முடியாதா என்னங்க, உணவா மாற்ற முடியாதா என்ன? பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவருக்கு வல்லமை இருந்தது. ஆனால் சுயத்துக்காக அவர் எங்கேயுமே அந்த வல்லமையை பயன்படுத்தல. தனக்காகவோ தன்னுடைய சீஷர்களுக்காகவோ எந்த வல்லமையும் அவர் பயன்படுத்தல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க எப்படி நீங்க சொல்றீங்க பிரதர், செல்ஃபிஷா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே நடக்கலைங்க. கரெக்ட். ஆனா தனக்காக எந்த ஒரு விஷயமே பயன்படுத்திக்கலையான்னு கேட்டா இல்ல. அவர் வல்லமை இருந்துச்சு. சில நேரங்கள்ல எனக்கு பசிக்குது, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விட்டு போட்டு இங்க சமாரியா ஸ்திரியை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. கவனிச்சிங்களா இல்லைங்க? ஏன் அவர் பசிக்குதுன்னு சொல்றாரு? அவர் நினைச்சிருந்தாருன்னா ஜி பூம்பா பசி அடங்கிருச்சு அப்படின்னு அங்க சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே அங்க சுயநலமாக அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தையும் அங்க செய்யல. நான் ஒரு விளையாட்டா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. பாருங்க, அப்ப அந்த மாதிரி எங்கேயும் செய்யல. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றினது போல என்னையும் பின்பற்றுங்கள்னு சொன்னவர் தான் நம்முடைய ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல்.
பாருங்க, அவரை பத்தி சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போல அநேகரை குணப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே 18 வருஷம் பாடுள்ள ஸ்ரீ ஒருத்தன் குணமானாங்க பாத்தீங்களா? வஸ்திர ஓரத்தை தொட்டதுக்கே. பாருங்க, இங்க அப்போஸ்தலர் பவுல் பத்தி நீங்க சொல்லும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வசனம் வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சரீரத்திலிருந்து உருமான்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. நல்லா கவனிச்சு பாருங்க. உருமால்கள்லாம் என்ன சொல்லலாம்? ஏதாவது ஷால்ஸ், கச்சைகள்னா சட்டை, இந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது பெல்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த சின்ன சின்ன துணிகளை எல்லாம் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து போட்டா அதை தொட்டதுக்கே நோய்கள்லாம் குணமாகுதாமா. அதோட விஷயம் என்னன்னா, பேய்கள் தெரிச்சுட்டு ஓடுதாமா அந்த உடை பட்டாலே. அவருக்கு நான் சொல்ல வசனம் சொல்லுது கரெக்டா இல்லைங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே மாதிரிதான் இருந்துச்சு. இங்க அவருடைய உண்மையான சீசன் ஆகிய பவுலுக்கும் எப்படி இருந்துச்சுங்க? அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டாலே எல்லாம் ஓடுறாங்க. சரி, அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப அப்போஸ்தலர் பவுல் தன்னிடத்துல வந்த எல்லாரையும் குணப்படுத்தினாரா, இல்ல கொஞ்சம் பேர்த்த மட்டும் குணப்படுத்தினாரா? அப்ப எல்லாரையும் குணப்படுத்தல. சரி, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வரை வாசிங்க. அப்போஸ்தலர் தீத்துக்கு முதலாளியாகிய புள்ளியோ என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றிக்கொண்டு 3 நாள் பச்சமாய் விசாரித்தான். இவ்விழனுடைய தகப்பன் துரத்தினாலும் இரத்த பீதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பாருங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு ஒருத்தர். அவர் வீட்டுல தங்க வைக்கிறதுக்குலாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. அவர் எந்த அளவுக்கு நோயினா அதாவது காய்ச்சல் மற்றும் ரத்த பேதி அப்படின்னா வைத்தாலையா போயிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு சிவியரா இருந்தாலும் எல்லா நோய்களையும் குணப்படுத்துற அளவுக்கு யாருக்கு வல்லமை இருந்துச்சு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆனால் இந்த பவுல் என்ன பண்ணாரு தெரியுங்களா? வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 தீமோத்தேயு என்ன வசனம்? இல்ல கரெக்ட் தான். வாசிக்க முடியும் கடைசியா அந்த பகுதி. பாருங்க, அம்மா சொன்ன மாதிரி எல்லாரையும் அப்போஸ்தலனாகிய பவுல் குணப்படுத்தல. என்ன பண்ணிட்டாரு? வியாதிப்பட்டவனாக விட்டுட்டு வந்துட்டாராம். இது என்ன அநியாயம்? நம்ம பாஷையில சொன்னா என்ன அநியாயம், என்ன கொடுமை? ஒருத்தரை காப்பாத்துறாரு, ஒருத்தர் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு. இது தவறு தானுங்க. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இங்க சுகமாக்கக்கூடிய வரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியம் அறிவிக்கிறதுக்காக மாத்திரமே பயன்படுத்தினாரே ஒழிய, கூட இருக்கக்கூடிய பிரதர்ஸ் நல்லா இருங்க, நீங்க நல்லா இருந்தா போய் வேலை செய்ய முடியும், நீங்க கை வழியா ரெடி பண்ணுங்க, கால் வழியா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலையாமா? அற்புதத்தை தவறா பயன்படுத்தலையாம், அல்லது சுயநலத்துக்காக சகோதரருக்காக அவர் பயன்படுத்தலையாம். நீங்க வேணா இன்னொரு வசனம் வச்சிருங்க, அப்பதான் புரியும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 23ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சைரசமும் குடிக்கொள். பாருங்க, இவர் நினைச்சிருந்தாருன்னா அங்க தீமோத்தேயை பார்த்து என்ன சொல்லலாம்னா, நான் இப்போ கர்த்தருடைய நாமத்துல ஆணையிடுகிறேன், நீ சரியாயிரு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லல. என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா, தண்ணியை மட்டும் குடிக்காதப்பா, கொஞ்சம் திராட்சை ரசம் குடிச்சுட்டு அப்பதான் உடம்பை காப்பாற்றிக்க முடியுங்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? தவறா பயன்படுத்தலா. அது தேவனுடைய சத்தியங்கள் வெளிப்படுவதற்கு தான் அங்க பயன்படுத்தப்பட்டதே ஒழிய, மாறாக சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இவங்களையெல்லாம் குணப்படுத்துறதுக்காக இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கூட நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பத்தி யோசிக்கணும்னா, அவர் இந்த பூமியில வந்து அவர் சோதிக்கப்பட்ட விதம் என்ன தெரியுங்களா? சோதிக்கப்பட்ட விதம்னா, அவரு நீங்க வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, இப்ப நீங்க அதை அப்படியே வாசிச்சோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25-26 வாசிச்சீங்கன்னா நாங்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அல்லது இன்னும் சரியா சொன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா
அவர் தேவனோடு இருந்தார், தேவனுமாய் இருந்தார் வசனங்கள் இருக்கும். அப்படின்னா தேவனாய் இருந்தாருன்னா தேவன் கூட இருந்தார். இன்னும் வசனங்கள் பார்க்கும்போது நான் அவருடைய வயிற்றிலே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்படின்னா இங்க தேவன் கூடயே கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய பிடிச்சு போப்பா தேவன் இல்லாம கொஞ்ச நாள் கஷ்டப்படணும் விட்டா எப்படி இருக்கும்? அம்மா தூக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குழந்தைய. இந்த குழந்தைய தூக்கி இனிமே நான் உன்னை தூக்க மாட்டேன், நீ போய் கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க. அவர் தேவன் அற்றவராக இருந்தார். பிரேயர் பண்றாரு, அப்பா அப்பா அப்பான்னு கதறாரு. ஆனா அப்பா பக்கத்துல அவர் தூக்கி வச்சுக்கிறாரு. பாத்தீங்களா? செல்ல பிள்ளையா இடத்துல வீட்டில் இருந்தேன். அந்த நிலைமையில இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்ல. உடனே இப்ப பாருங்க, ஜனங்களை எல்லாம் பாக்குறதெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே எல்லாம் தூங்கிட்டீங்களா, டப்புன்னு எந்திரிச்சு ஓடி போய், அப்பா என்னப்பா எனக்கு விட்டுட்டீங்க, இப்படி தனியா தவிக்க விட்டீங்க, எப்பப்பா நான் உங்ககிட்ட வருவேன் கேட்டுருப்பார மாட்டாங்க. சரி நாளைக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் நான் செய்யணும், என்ன பண்ணணும் சொல்லுங்க கேட்டுருப்பாரு. இல்லை நைட்டு பூரா கேட்டதை அடுத்தவங்க பூரா செய்வாரு. மறுபடியும் நைட்டு ஓடியா வந்து, அப்பா எனக்கு தூக்கம் கிடக்குது, அது தூங்கலைன்னா ஒன்றும் பரவாயில்ல, நான் தான் சாக தானே போறேன், அப்புறம் தூக்கம் தூங்குனா நீங்க வாழ வைப்பீங்க, நான் எதுக்கு தூங்கணும், நான் உங்கள்கிட்ட வரணும்னா நான் தூக்கத்தை கெடுக்கிறேன். அப்ப எனக்கு தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கிருபையை கொடுங்க, உங்க இரக்கத்தை கொடுங்க, உங்க பரிசுத்தாவை கொடுங்க, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி இந்த ஓட்டத்தை சீக்கிரமா முடிச்சுன்னா உங்க ஓட்ட வந்து மடியில வந்து அந்த மடியை பிடிச்சி நான் உட்காந்துக்கணும். யாரும் வந்து மொத்தம் இடம் பிடிக்கிறது மாதிரி நான் வந்து இடத்த பிடிக்கணும். எப்படி என்ன சீக்கிரமா அந்த வழியை கொடுங்க, சீக்கிரமா சீக்கிரமா கேட்டுப்பாரா இல்லைங்க? தேவன் அற்றவராக வாழ்ந்தார். அடுத்தது பாருங்க, குற்றம் உள்ளவராக வாழ்ந்தார். ஒவ்வொரு நேரமும் கூடி குறுகிட்டாரு. எப்பன்னா நீங்க சரியா சொல்லும் போது, நான் இந்த நீங்க கொடுத்த பாத்திரத்தை நான் சரியா பானம் பண்ணனா, நான் சரியா பானம் பண்ணனா, தேவனே உங்களுக்கு சித்தமான இந்த துன்பங்களை என்னை விட்டு அப்படின்னா நான் சரியா செஞ்சனா இல்லையான்னு தெரியலையே, நான் திருப்பி அப்பாட போவனா இல்லையான்னு தெரியலையே, அப்பா நீங்க என்னை ஏத்துக்குவீங்களா இல்லையா? பதிலே இல்லை. எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை எஸ்ன்னு சொல்லுங்க, போதும் நான் எந்திரிச்சு இப்பவே தற்கொலை கூட பண்ணிக்கிறேன், எஸ்ன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கும்? ஒரு ஏமாற்ற மருந்துகளை நீங்க அடிச்சீங்கன்னா வலிக்குமா? அப்படியே கிடப்பாங்க, அழுவாங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க வெட்டுறாங்க போட்டு குத்துறாங்க. எங்க அப்பாட்ட இருந்து பதில் வரல, எங்க அப்பாட்ட இருந்து பதில் வரல. எப்படி இருக்கும்? கடைசியில ஏன் என்னை கைவிட்டீங்க, ஏன் என்னை கைவிட்டீங்க, கத்தி சாகும் போதுதான் அப்பா உங்க கையில என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். எப்படி இருந்திருக்கும்? நான் இப்ப கூட உங்ககிட்ட வருவனா வரமாட்டேனான்னு எனக்கு இன்னும் எனக்கு சந்தேகம் இல்லை, வந்துருவேன். ஆனாலும் நான் சரியா இதை செஞ்சிருக்கேன். நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒரு குற்ற மனநிலை, குற்றம்னா அவரு எப்பவுமே குற்றம் இல்லை, ஆனா சரியா செஞ்சுட்டேனா, இன்னும் சரியா சொன்னா குற்ற பழி உள்ளவராக அப்படி வாழ்ந்தார். அது எப்படி குற்ற பழி உள்ளவராக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, இவன் தேவனுடைய குமாரனானால் நீங்க என்ன பண்ணுங்க, தாழ குதியுங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, மோசமா பேசுறாங்க, தேவனுடைய நிந்திக்கிறான் அப்படின்லாம் இவங்க பேசுனாங்க. எல்லாத்தையும் சகிச்சு குற்றப்பழி உள்ளவராக நம்முடைய பாவங்களை சோக்கும்படியாக அவர் அங்க என்ன பண்ணாருன்னா காத்திருந்தார். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தேவனுடைய மறுமொழிக்காக காத்திருந்தார். அங்க தனியா நின்னாரு. கூட அப்போஸ்தலர்கள் யார் தொடக்கி யாருமே நிக்கல. ஏதோ சப்போர்ட்டுக்கு வந்த பிலாத்து கூட கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட்டாருங்க, கை வீட்டு ஐயோ எனக்கு தெரியாதுன்னு ஓடிட்டாரு. ஆனா பாருங்க தனியா நின்னாரு. தேவன் அனுப்பின திட்டத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமா இருக்குதுங்கிறத வாழ்ந்து காமிச்சார். சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சு காமிச்சார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு யோசிங்க, நம்ம கூட இன்றைக்கு இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு வாழ்நாட்கள் இருக்கு அப்படின்னா, எல்லா சபைகளையும் கவனிச்சுப்பாங்க. மனித பாரம்பரியங்கள், மனித பாரம்பரியங்கள். சத்தியம் சொல்லுதுங்க, அது தப்பு அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போகுது.
நாங்க இப்படியே இருந்துக்கிறோம். பழகிட்டோம் பிரதர், விட்டுட்டு வர முடியல. பாரம்பரியங்கள், இன்னும் அநேக சூழ்ச்சிகள், வஞ்சகம். இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய வஞ்சகங்கள், ஏமாத்தி ஆத்மாவை நான் புடிச்சிட்டு போறேன், நீ புடிச்சிட்டு போறேன், ஒவ்வொரு சபைகள்ல இருந்து என்ன பண்றாங்க, இழுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல கொஞ்சம் பேராய் தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? நீங்க மேம்படுத்துறீங்களா இல்லைங்களா? இதுதான் பொறுமையாக அவருக்காக காத்து. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னும் அது மட்டும் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ எவ்வளவோ மோசமா பேசினாங்க, எவ்வளவோ அடிச்சாங்க. எங்கேயாவது திருப்பி என்ன கை வச்ச அப்படின்னு எங்கேயாவது திருப்பி பேசினாரா? ஆனா அதுக்கு பதிலா வேற ஒண்ணு பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். அவர் அந்த 3 வருஷங்கள் அவர் கடந்து போகும்போது எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாலும், எவ்வளவு நன்மைகள் செஞ்சாலும், கூடவே ஒரு 5-6 கூட்டம் இருக்கும். 5-6 கூட்டங்கள். நம்ம வீட்டுல யாராவது ஒரு ஸ்பை இருந்தாலே நம்மளுக்கு எப்படி கோபம் வரும்? அவங்க முன்னாடி பேசிடாதீங்க, நம்ம யோசிக்கிறோமா இல்லைங்களா? ஆனா அவர் பின்னாடி எத்தனை ஸ்பைஸ் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, பரிசேயர்கள்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, வேத பாரகர்கள்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, சதுசேயர்கள்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, இன்னும் ஆசாரியர்கள் அனுப்பின ஸ்பைஸ் இருந்தாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னா அந்த ரோம பேரரசுக்கான ஸ்பைஸ் இவங்களோ இருந்தாங்க. இவங்களே கவனிச்சு பாருங்க, இவங்களே ஒரு கணிசமான கூட்டம் இருந்தாங்க. இதுக்கப்புறம் பொது ஜனங்கள், இவங்களாம் பொது ஜனங்களோட பொது ஜனங்களா இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வேறு பார்க்கறதுக்காகவே சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ செய்த அற்புதங்களை இவங்க ருசிச்சிருப்பாங்களா இல்லைங்களா? அவர் செய்த அற்புதங்களை அநேகம் பார்த்திருப்பாங்களா இல்லைங்களா? அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டிருப்பாங்களா இல்லைங்களா? எவ்வளவு கேட்டும் பார்த்தும் ருசிச்சும் உணரல. கெட்டு போன இருதயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அப்ப இவ்வளவு பேரையும் தேவன் அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் தான் பண்ணார். எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நம்மளும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணுமா வேணாம்? கண்டிப்பா ஆசீர்வதிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியமா இருக்குன்னு அங்க தேவன் சொல்றார். பாருங்க, தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை விரிசல் பண்ணிக்கிறாருன்னா, நீங்க தப்பு பண்ணுங்க, சரி பண்ணுங்க. உங்க குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா நீங்க அதுக்காக அடிச்சு துரத்திடுவீங்களா? ஆசீர்வதிக்கிறதே எனக்கு ஏற்றதா இருக்குன்னு அங்க தேவன் சொன்னது போல, அவரை போல நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் நம்முடைய முழுமையான பலியின் ஜீவித்தை இன்னும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ தேவனுக்கு. காசு இல்ல, நம்மளை, நம்ம நேரம், தாளந்துகள், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையுமே நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு அங்க பலி செலுத்தணுங்கிறத தான் நான் சொல்றேன். சரி, இப்படி பலி செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு எதிராக ஒரு 3 போராட்டம் வந்து நிற்கும். ஒன்று உலகம், இன்னொன்று மாமிசம், இன்னொன்று சாத்தான். இந்த 3 பேரும் வந்து நிற்பாங்க. இந்த 3 பேர்த்த ஜெயிக்கிறது தான் நம்மளுக்கான ஜெயம். மற்றபடி கூட இருக்கக்கூடிய சகோதரர்களோடையோ சகோதரிகளோடையோ போராடுறது நம்முடைய போராட்டம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சரி, இப்ப நம்ம 2வது ஒரு சோதனைகளாக கடந்து போகலாம். வாசி கேட்கலாம் 5 மற்றும் 6 வசனங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனியானால் தாழ புரியும், ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உண்மை கொடுத்து கட்டளையிடுவார், அது பாதம் இடராத படித்து அவர்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பஞ்சி பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, இப்ப இங்க ஒரு யோசனை என்னன்னா, யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு வேலை செய்ய போறோம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கம்பெனில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஷார்ட்கட் சொல்லித்தரேன், ஆல்ரெடி இப்படிதான் பண்ணாங்க, அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா சீக்கிரமா இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சில ஐடியாஸ் கொடுப்பாங்களா இல்லைங்களா? அந்த மாதிரி இங்க கூட ஒரு சகோதரர், பழக்கமான சகோதரர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பழக்கமான ஒரு சகோதரர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன், இப்படி பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமா நீங்க வந்த வேலை முடியும். என்னன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அங்க தேவாலயத்தினுடைய உப்பரிகை மேல இருந்து அந்த மணிக்கூண்டுல இருந்து என்ன பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்கள்ல சொல்லியிருக்கிறது போல வாசிங்க. பாருங்க, இந்த சங்கீதம் முழுவதும் உங்களுக்காக தான் எழுதியிருக்கு.
நீங்க ஒருவேளை குதிச்சீங்கன்னா உங்க பாதத்தை அவங்க தாங்குவாங்கல்ல, நீங்க உங்களுக்கு கை கால் அடிபடாதுல்ல. நீங்க மேல இருந்து எல்லாரும் பார்க்கும்போது குதிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மேல இருந்து வந்து தொப்புன்னு குதிச்சு அப்படியே அடிபடாம நீங்க நின்று மட்டும் பாருங்க. எல்லாரும் ஓ இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்யறாரு, கண்டிப்பா இவருக்கு எதுவுமே ஆகலைன்னா அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ. நீங்க ஜனங்கள்லாம் என்ன எதிர்பார்க்காங்க? சூப்பர் ஹீரோ தான் வேணும். எங்களுடைய கஷ்டங்கள்லாம் போற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ வேணும், எங்களை காப்பாத்துற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ வேணும். இப்படிதான் இன்னைக்கு எல்லா ஜனங்களும் நினைச்சிருக்காங்க. சூப்பர் ஹீரோனா கண்ணுக்கே தெரியக்கூடாது, திடீர்னு பக்கத்துல வந்து நம்மளை காப்பாற்றணும். கஷ்டம் வரும்போது மட்டும் வரணும், மற்ற நேரங்கள்ல கிட்ட கூட வரக்கூடாது. அவர் தான் சூப்பர் ஹீரோ. உண்மையா இல்லைங்களா? இப்படித்தான் இன்னைக்கு அநேகருடைய மனநிலை இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அங்க பாருங்க, அங்க தேவனை தேவையில்லாம தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்க வேணா யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமாம் வாசிங்க. யாத்திராகமம் 6:16. யாத்திராகமம் தான் சொல்றது. ஓகே, அப்ப ஏதோ தவறா இருக்கு, மன்னிச்சுங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவனை தேவையில்லாத காரணமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கூட சில நேரங்கள், அநேக நேரங்கள் தேவனை சம்மந்தம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுவோம்? பணத்துக்காக. சரி, தேவையில்லாதெல்லாம் கேட்கறதுல தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இல்ல, அது வந்து நம்ம தனியா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க வேற யார்கிட்ட கேட்க முடியும்? எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு என்னுடைய ப்ராப்ளத்துக்கு இது நீங்க தான் வந்து சொல்யூஷன் தரணும்னு நம்ம, ஏன்னா நீங்க அவர்தான் நம்பி வந்திருக்கிறீங்க. அப்ப அவர்கிட்ட கேட்க வேற யார்கிட்ட போய் கேட்பீங்க? இப்ப நீங்க எல்லாவற்றையும் உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேலதான் சுமத்தணும். பக்கத்துல இருக்கவங்க மேல சுமத்துனீங்கன்னா அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். இப்ப வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா, சில உடலுக்கு அங்கீகரிக்காத சில உணவுகள்னு இருக்கு, ஜங்க் ஃபுட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சில உணவுகள் சாப்பிட்டு போட்டு, தேவனே கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கிற மாதிரி எனக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் வந்து டைஜஷன் பண்றது கிளறி விட்டுட்டு இருப்பாரா? அதுவே உன் உடம்புக்கு ஆகாதுன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு நீ சாப்பிடுறேன்னு கேட்பாரு. சொல்லி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். பாருங்க, இந்த மாதிரி இன்னும் சரியா சொல்லும் போது, உலக வேலைகளுக்காக தெய்வீக பலன் கேட்கறது. தேவனே இங்க உடம்புல டயர்டா இருக்குது, கொஞ்சம் பரிசுத்தாவி கொடுத்து என்னை நிரப்புங்கன்னு கேட்கறது. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு ரொம்ப வலியா இருக்குது, நீங்க பரிசுத்தாவி கொடுத்து எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்கறது. இதெல்லாம் எப்படி இருக்குங்க? அவரே தலையில அடிச்சுட்டு ஐயோ இதெல்லாம் என் பையனா வச்சிருக்கிறேன்னு நினைப்பாரா இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, நான் செஞ்சதெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்முடைய செயல்பாடுகளுக்காக அவர்கிட்ட முடிவை வந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செய்யறது. இன்னும் நீங்க சோதிக்கிறது அப்படின்னு சொன்னா வேற என்ன சோதிக்கலாம்னு சொன்னா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும், இன்னும் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு விஷயம் சொல்றாரு. வாசிங்க, ஏசாயா 8:19 வாசிங்க. 8:19. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சன பார்க்கிறவரிடத்திலும் முழுவதும் என்று ஓதுகிற புலிகாரனிடத்திலும் விசாரிகள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிர் உள்ளவர்களுக்காக சத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? பாருங்க என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, குறி சொல்லுறவர்களை நீ விட்டு விலகு, அவங்கள உயிரோடையே வச்சிருக்காத, அவங்கள கொன்னுருன்றாரு பழைய ஏற்பாட்டுல. அதையும் மீறி வச்சிருந்தவர் தான் யாருன்னா, மிஸ் ஆகி தப்பிச்சவர்கிட்டயே போய் அங்க சரணாகிறவங்க யாருன்னா சவுல். நமக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து நீங்க சாமுவேலை எழுப்புங்க அப்படின்னா என்ன விஷயம் இங்க நம்ம பாக்குறோம்னா, நீங்க நிறைய சகோதர சகோதரிகள் ஜோசியம் பாக்குறவங்க இருக்காங்களா இல்லையா? நேரத்தை வச்சு குறி சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? அதுல அப்கிரேடா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, சில தீர்க்கதரிசிகள், பெண் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, ஆண் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்,
அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்களா இல்லைங்க? சவுல் மாதிரி நாளைக்கு நான் சாவனா உயிரோட இருப்பேனா, ஜெயிக்கிறேன். இப்படி கேட்கறவங்க இருக்காங்களா இல்லைங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து இவங்கன்னு குறை சொல்றது இல்லை. யோசிச்சு பாருங்க. தேவன் கேட்கற உனக்கு வேணும்னா நீ எங்கிட்ட வந்து கேளு. அது எங்கிட்ட இல்லை, தேவன்கிட்ட வந்து கேளுன்னு கேட்கறாரு. கரெக்டா இல்லைங்களா? உனக்கு நான் வெளிப்படுத்தினா நீ புரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு நீ இன்னொருத்திட்ட போய் குறி சொல்றவங்ககிட்ட போய் நின்னா, அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஆவியே தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்குன்னு வசனம் சொல்லிடுச்சு. அதை விட்டுட்டு நீ நல்லா இருப்ப, டேஷா போவ அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாம்சம், இன்னும் இறந்து போனவர்களுடைய ஆவிகளை வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா விழுந்து போன தூதர்களுடைய அவங்களுடைய மீடியம்ஸை பயன்படுத்தக்கூடிய ஜனங்கள். கண்டிப்பா பாருங்க, நம்ம பேசிக் கிளாஸ்ல கேட்டுக்கிறோம், இந்த மீடியம்ஸா இருக்கிறவங்க தான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பூமியில. அப்படின்னா அவங்க கிட்ட நீ போனீங்கன்னா யாருக்கு கோபம் வரும்? சர்வ வல்லமை உள்ளவருக்கு. ஏன்னா நீ அவருடைய பசங்க. உனக்கு வேணா நீ எங்கிட்ட வா. அதை விட்டுட்டு நீ இந்த பொல்லாத ஆவிகளுடைய கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா யாருக்கு பிடிக்காது? இன்னும் சில கிறிஸ்தவ விஞ்ஞானிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. புதுசு புதுசா ஏதாவது கான்செப்ட் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு. சமீபத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்றேன். ஒரு பிரதர் என்ன பண்ணாரு, நல்ல அருமையான சகோதரர் என்ன பண்ணாருன்னா, யெகோவாவும் இயேசுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து கேட்ட சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பிரதர்ஸ் பேசி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இல்ல அப்படின்னு தவற உணர்ந்துக்கிட்டாரு. புரியுதா இல்லைங்களா? நீ யோசிச்சு பாருங்க, இருக்கிறவங்களுடைய மற்றவங்களுடைய விசுவாசத்தை குலைக்கிற மாதிரி ஆகுதா இல்லைங்களா? இதனால நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆவாங்களா இல்லைங்களா? பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணும்போது அது தேவனால் கண்டிப்பாக அவருடைய கோபத்துக்கு நேரிடுமா நேரிடாது? அவரை கோபப்படுத்துற மாதிரி தானே இதெல்லாம். அன்புக்குரிய சகோதர என்னெல்லாம் ஆகாதுன்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் செய்யறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை சரி ஜெபிக்கிறோம்னா எதை ஜெபிக்கலாம்னா, ரெண்டு வகையான ஜெபம் இருக்கு. ஒண்ணு, பொதுவா ஜெபிக்கும் போது சுருக்கமா ஜெபம் பண்ணும். நீங்க என்னன்னா, நான் ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கால் வலிக்கிறது உட்கார்ந்துருவீங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் சோ அப்படின்னு கண்ணத்தை கை வச்சிருவீங்க, இல்லை தலையை கீழே போட்டுருவீங்க. நான் ரொம்ப உற்சாகமா ஆவியில நிரம்பி ஜெபிச்சுட்டு இருப்பேன், எந்த ஆவியிலையும் தெரியாது. ஆனா தேவன் நினைச்சிட்டு பாருன்னா, ஐயோ பாவம்ப்பா, கால் வலிக்கும்பா, போதும்பா. எப்படி இருக்குங்க? பர்சனல் பிரேயர்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய வேண்டுதல்களை விருப்பங்களையும் நீங்க என்ன பண்ணலாம், அவர்கிட்ட தான் நீங்க சொல்லி ஆகணும். ரசல் பேர் சொல்றாரு, உங்க பிசினஸ் ஏதாவது டல்லா இருக்குதா, உங்க படிப்பு ஏதாவது குறைபாடா இருக்கா, யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? மாம்சத்துல யார்கிட்ட போனாலும் கிடைக்காது. உங்களுக்கு ஆலோசனை வேணுமா அவர் தான், உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அவர் தான். அவர் நினைச்சா இன்னொரு சகோதரனை அனுப்பிச்சுடுவார். அவர் நினைச்சா உங்களை கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு விடுவார். எல்லாம் சகலவும் நன்மைக்காக தான் அங்க நடக்குதுங்கிறத உணர்ந்து அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கணுங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சரி அப்படின்னா இப்போ இந்த இரண்டாவது ஒரு சோதனை கூட நம்ம முடிவுக்கு வரலாம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முதலாம் சோதனை அப்படிங்கும்போது நீங்க சாப்பிடுங்கன்னு வந்துச்சு. அதுக்கு வந்து தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எனக்கு அந்த திட்டங்கள் தான் நிறைவேற்றுறது தான் எனக்கு உணவுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது விஷயங்கள் என்ன பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க தேவனை டெஸ்ட் பண்ணாத, தேவையில்லாம நீ பரிச்சு பார்க்காத அப்படிங்கிற மாதிரி அங்க என்ன பண்ணிட்டாரு, அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுமொழி சொல்லிட்டாரு. சரி அப்படின்னா இப்ப நம்ம அடுத்தது மூன்றாவது ஒரு சோதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். மூன்றாவது சோதனை குறித்து வசனங்கள் 8 மற்றும் 9 வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, சாத்தாங்கமாய் இருந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னாங்க. பாருங்க, இப்ப மூன்றாவது டெஸ்ட் என்னன்னா, உனக்கு நீங்க வந்திருக்கிற நோக்கம் என்ன, இந்த உலகத்தை நீங்க கேப்சர் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். என்னன்னா, நீங்க வந்து என்ன வணங்கிருங்க, சிம்பிளா முடிச்சு போச்சு, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு அங்க சாத்தான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, அங்க சொல்றாரு, இதுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனடியாக பதில் சொல்லிட்டாருன்னா இல்ல. அந்த சஜஷன்ஸ், ஒருவேளை ஆலோசனை போல சொல்லக்கூடிய குறுக்கு வழிகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனடியாக பதில் சொல்லல.
பொறுமையா நிதானமா அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, அங்க என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அங்க தேவனை பரிசுத்தவாராதன்னு சொன்னவர் இப்ப போ அப்பாலே சாத்தானின்னு துரத்திட்டார். போ அப்பாலே சாத்தானின்னு துரத்தி விடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா இன்னைக்கு அநேக சகோதரர்கள் சகோதரிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம கேட்டோம்னா, இன்னைக்கு அநேகர் சாத்தானுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறாங்க. நம்ம வந்த வேலை முடிஞ்சா போதும், ஏதோ ஒரு வகையில சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சாலும் என் வேலை முடிஞ்சா போதும் இன்னைக்கு கீழ்ப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஆதி சபையில அங்க அப்போஸ்தலர்கள் யோவான் கூட சொல்லியிருக்காரு, இப்போதே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்குதுன்னு சொன்னாரு. அப்படின்னா கிறிஸ்துவை உண்மையாக செவி கொடுத்து நடக்காத அநேகர் அங்க சாத்தானுக்கும் சாத்தானுடைய கள்ள போதனைக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அந்தி கிறிஸ்துகளாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நமக்கு முன்னதாக அந்தி கிறிஸ்துகளாக தான் இருந்தாங்க. அங்க சாத்தானுடைய போதனைகள், இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்னை இந்த போதனை குத்துதுன்னா அது அப்படியே வளைச்சு பேசுறது. இப்படி நான் பேசினா நான் கூட ஒரு யாரு தாங்க, அந்தி கிறிஸ்து தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இப்ப நீங்க அடுத்த வசனம் நீங்க வாட்சிங்கன்னா என்ன வசனம் போட்டிருக்கோம்னா, இந்த சோதனைகள் 3 சோதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தூதர்கள் வந்து பணிவிடை செய்யும். இப்ப இவர் கேட்டாரா, ஹெல்ப்புக்கு வாங்க, கமான் கமான் வந்து எனக்கு பணிவிடை செய்யுங்க அப்படின்னு கேட்டாரா? இல்ல, மாறாக தேவனுடைய அங்க திட்டமே இப்படிதான்னா, ஒரு பரீட்சை நடக்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பரீட்சை முடிஞ்ச உடனே தான் வந்து இப்ப என்ன பண்றாங்க, அவருக்கு தேவையான ஒரு இப்ப ஒண்ணு இல்லை, பணிவிடை செய்தார்கள், வேற ஒண்ணும் இல்லை. அங்க இயேசு கிறிஸ்து வந்து பக்கத்துல வந்து நின்னாலே போதும். நீங்க தனியா ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்க, என் பக்கத்துல யாருமே இல்லைங்க, கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு வந்து பணம் கொடுத்தோ இல்ல நான் இருக்கிறேன்னு சொல்லியோளோ தேவையில்லை, பக்கத்துல வந்து ஒரு 4 பேர் நம்ம வந்து நின்னாலே என்ன ஆயிடும், அவங்களுக்கு ஒரு பலம் வந்து. அப்படிதான் இங்க கூட அங்க சீகர்கள் வந்துட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நீங்க ஒரு வசனம் கூட வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53 54 வசனம். நான் எப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லீகியனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாருங்க, அப்ப சொல்றாரு, நான் பிரேயர் பண்ணேன்னா அப்பா எவ்வளவு பேர் அனுப்பிச்சுடுவாருங்க? 12 லேகியம். லேகியம்னா அநேக லட்சங்கள். அப்ப அவ்வளவு ஜனங்களை, அவ்வளவு தூதர்களை நான் கேட்ட அனுப்ப மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அப்படி அனுப்பிச்சாருன்னா அப்புறம் எப்படி இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அங்க சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைய பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ற விஷயங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 சோதனைகளை சகித்தார், ஜெயித்தார். பிசாசு ஓடி போனார். இன்னைக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நமக்கும் மாம்சம், உலகம், சாத்தான், இவங்க 3 பேர்னால 3 விதமான சோதனைகள் கண்டிப்பாக நேரிடும். இது வந்து பாஸ்கா நடக்கக்கூடிய காலத்துல இல்ல, ஸ்டார்டிங்லேயே நடந்துருச்சு. அவர் ஜெயிச்சதுனால அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இல்லை. ஆனா நம்ம தோக்குறதுனால டெய்லி இந்த போராட்டம் வந்துகிட்டு தான். பாருங்க, நம்முடைய பிதாவை தேவனால ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ரசல் பேர் எழுதுறாரு. இந்த பாடம் வந்து ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடம் தான். நீங்க வேணா வசனம் வாசிருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமாம், நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும் படித்து எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். பாருங்க, எவ்வளவேனும் அவரால் என்ன பண்ண முடியாது, பொய் சொல்ல முடியாது. தேவனால என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. அடுத்தது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். பாருங்க, தம்மை தாம் அவர் என்ன பண்ணாரா மாட்டாரமா, மறுதலிக்க மாட்டார். அவர் சொன்னதான், அதுல மாற்றம் இல்லவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இந்த பாடத்துக்குள்ள முடிவுக்கு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 வகையான சோதனைகளை அங்க என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது சகிச்சு ஜெயித்தார். நமக்கும் இது போல சோதனைகள் வரப்போகுது. சரி, இந்த பாடம் எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, நினைவு கூறுதலுக்கான ஆயத்தமான காலப்பகுதியில் இப்ப நம்ம நினைவு கூறுதலின் நாள்ல நம்ம உட்கார்ந்து அழுது நம்மளுக்காக
என்னை மன்னிச்சிருங்க தேவனே, இந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. இன்னைக்கே நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு அந்த ஆசீர்வாதமான அப்பத்தையும் திராட்சை ரசத்திலும் பங்கு பெறுவதற்கு தான் தேவன் இப்படிப்பட்ட பாடங்களை கொடுத்து நம்மை தயார் செய்கிறார். இம்மட்டுமாய் பொறுமையை கேட்டுக்கொண்டு வந்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.